ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயந்தான் பற்றி பேசலாம். அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே எப்போதுமே க்ளீனிங் பற்றியே பேசிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக நம்ம அதையுமே சொல்லிவிட்டு நம்ம மணி சேவிங், டைம் சேவிங் பற்றியும் கொஞ்சம் பேசிக்கலாம். பெண்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போல்லாம் கிராமத்தில் எங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு 10 வருஷம் எல்லாம் தெருவில் எல்லாம் எட்டி பார்த்து பேசிப்போம், கொள்ளுவோம் பக்கத்துலலாம். இப்போல்லாம் அந்த பழக்கமே நமக்கு விட்டு போயிடுச்சு. எல்லாம் ஃபோன் மூலிமா பேசுகிறது தான். இல்லை வீடியோ கால் பேசுகிறோம், இல்லைனா இந்த மாதிரி யூடியூப்பில் நம்ம அந்த விளாக்கில் அது மாதிரி பார்க்குறது தான் ரிலாக்ஸேஷனாகவே ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு சூழ்நிலை எல்லாருக்குமே. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நம்ம எங்கே பார்த்தா நம்ம மற்ற விஷயம் தான் பேசுமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச முடிகிற இந்த காலகட்டம்லாம் இப்போ இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டால், அப்போ நானுமே நீங்கள் சொன்னால் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுவுமே நமக்கு புதுசாக ஒரு விஷயம் நமக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால் சரி சொல்லாமேன்ட்டு தான் இதை நான் பகிர்ந்துக்கிறவங்க கூட. இது நம்ம வீட்டில் பொதுவாக நம்ம ஒரு வேலை செய்யும்போது நான் எப்போதும் சொல்கிறது தான் இது. அது உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிற தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றியும் காட்டலாமேன்னு பேசலாமேன்னு இதுமாரி சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ கொல்லைப்பக்கம் மறக்கிறது தான் இப்போ சத்தம்பதி நான் தொடச்சதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். அது நம்ம எப்போதுமே நம்ம ஒரு பெரிய வேலையாக நினச்சிட்டோம்னா அது கஷ்டம்தான். நமக்கு ஃப்ரீ டைமில் நம்ம என்ன செய்யலைன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்குனாலே அது போதும். அதுவும் நம்ம மாதத்தில் ஒரு தரம் இல்லைனா 2 தரம் செஞ்சாலே போதும். வீட்டுக்குள்ளே நமக்கு ரொம்ப கிரில்லில் ஜன்னல்லாம் அழுக்கு வராது. கொல்லையிலையும் அதாவது தோட்டத்து பக்கமும் தெரு பக்கமும் தான் இந்த மாதிரி ரொம்ப அழுக்கு மண் சேர்ந்துடும். அதை நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கும்போது நம்ம பண்ணுறதை பார்க்குறீங்களா, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பெயிண்ட் ப்ரஷ் நம்ம வீட்டில் இப்போ சமீபத்தில் எங்கள் வீட்டில் பெயிண்ட் பண்ணதுனால இந்த ப்ரஷ் எங்கள்கிட்ட இருக்குது. இல்லைனா நீங்கள் அதை கொஞ்சம் செலவு பண்ணி வாங்கிக்கிட்டோம்னா போய் போதும், ஈஸியாக இருக்கும் நமக்கு இதை மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் துடைக்கிறதே பாருங்கள், பார்க்கவே உங்களுக்கே ஒரு பிரைட்னஸாக பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா? எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்ன தான் நமக்கு வீட்டில் வேறு என்ன மன கஷ்டம், வீட்டுக்கு இது பிரச்சனை எல்லாருக்கும் பெண்களுக்கு இருக்க தான் செய்யுது. இல்லைலாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே பணக்காரங்களோ ஏழையோ நடுத்தர வர்க்கமோ எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி நம்ம இருக்க தான் வேணும், இருந்துட்டு தானே இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும்போது நமக்கே என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவான எதுவும் இருக்கும். மனசுலேயும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும்போது அதுவும் அதை நம்மளே செய்யும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் ரெண்டாவது கடவுளை சாமி கும்பிட்றவங்க அது அந்த பக்கமும் நம்ம கவனத்தை திசை திருப்பிக்கலாம். வேணா நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட நம்ம எப்போதும் பேசி பழகிட்டு கொண்டுட்ருக்கோம். வெளில அப்புறம் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதுனால எங்கேயும் முன்னமேலாம் நம்மளால் போயிட்டு வர்றதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அப்பா அம்மா வீடு போகிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாருக்குமே இப்போ ரொம்ப பிஸியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்கவுங்க ஒர்க்கில் பிள்ளைங்க வேலைன்ட்டு இருக்கோம், நம்மளோட வேலை அப்படின்னு போயிட்டுருக்கு. அதனால தான் சரி இது சொல்லாமேன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் மணி சேவிங்கில் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் எப்படி நாங்கள் ஒரு 10 வருஷம் இருக்கும் எங்கள் பிள்ளைங்களாம் ஸ்கூல் முடிச்சுட்டு. அந்த சமயம்லாம் எல்லாமே மிடில் கிளாஸ்லேயே, நாங்கள் மிடில் கிளாஸ் தான், நிறைய பேர் மிடில் கிளாஸ் தான், அதை பார்த்துட்டும் இருப்போம். அதனால் சரி சொல்லாமேன்னு ஃபீஸ் கட்டெல்லாம் மந்த்லி நம்ம ஃபீஸ் கட்டுவோம் இல்லையா? எல்லாம் கான்வெண்ட்டில் தான் பிள்ளைங்க படிப்பாங்க. அப்போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுவும் ஜனவரிக்கு ஒரு ஃபீஸ் போடுவாங்க, டிசம்பரில் ஒன்று போடுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுமாரி கட்டும்போது. அதனால் நம்ம எப்போதுமே என்னென்னா நமக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பணம் சேர்த்து வச்சு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரது, வேறு பொருள் வாங்கி தரதுன்னு. அப்போது நாங்கள் ஃபீஸ் கட்டவே கூட நான் மாரி பணம் சேர்த்து நான் கட்டியிருக்கேன். அப்போது மந்த்லி ஃபீஸ் இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. 250 ரூபா 280 ரூபா ஒரு பிள்ளைக்குன்னா 2 பிள்ளைங்களுக்கும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா? பிள்ளைங்க கொஞ்சம் முன்ன பின்ன படிப்பாங்க, 3rd ஸ்டாண்டர்ட்னா 1st ஸ்டாண்டர்ட் அப்படி வரும். ஆனாலும் கட்டுறது நம்ம ஒரு 500 ரூபா மேலே கட்டுற மாதிரி தான் இருக்கும். அது அப்போ இருக்கிற இதுக்கு நமக்கு அதிகம்தான். அதையே நான் எப்படி சேர்ப்பேன்னா, நமக்கு வாரத்துக்கு காய் வாங்கலாம் பணம் கொடுப்பாங்க இல்லையா நம்ம வீட்டில், அதை வாரத்துக்கு எனக்கு 50 ரூபா அப்படின்றதான் கொடுப்பாங்க. அதுலேயே நான் ஒரு 10 ரூபா சேவ் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் புக்ஸ் போட்டு அந்த மாதிரி நான் சேர்த்துட்ருப்பேன். அதை மாதிரி நான் சேர்த்து வைக்கிறது. அப்புறம் நம்ம வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா, நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் வந்தால் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிலாம் வந்தால் கொடுப்பாங்க இல்லையா? அப்போல்லாம் நம்ம கம்மியாக தான் பணம் பணம் கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற மாரிலாம் அப்போல்லாம் இல்லை இல்லையா? இப்போல்லாம் நமக்கு பணத்தோட இதுவும் அதிகமாகிட்டதுனால இப்போ எல்லாமே நமக்கு கூட குறைச்ச எல்லாமே மாறி போச்சு, செலவு நமக்கு வரவு எல்லாமே. ஆனால் அப்போ இருக்கிற இதுக்கு நமக்கு அப்படி தான் கிடச்சது பணம். அதுவே பெரிய பணமாக இருக்கும், 10 ரூபா 20 ரூபான்றதே. அந்த மாதிரி நான் நிறைய தடவை சேர்த்து வச்சு பிள்ளைங்கள் ஃபீஸும் கட்டியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுக்கு நம்மளே ஸ்கூல் ஃபீஸ் பிள்ளைங்களுக்கு கட்டினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? வீட்டில் இருக்க பெண்கள் தான் வேலைக்கும் போகிறதில்ல. அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் நம்ம ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப நம்மளை பற்றி
ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் நம்ம மேலேயும் வரும். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உதவியாக இருக்கிறதுனால நமக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்தலாமே தான் நான் சொன்னேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்ன தொகையோ பெரிய தொகையோ அது மாதிரி செய்யும்போது நமக்கு மனசுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் வீட்டு வேலையுமே முடிச்சிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.